வணக்கம். வெல்த் பிரபு ஃபினான்சியல் சர்வீசஸ். சில தினங்களுக்கு முன்னாடி வெல்த் பிரபு 10 வருடங்களை தாண்டி இருக்கு. ஸோ இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்துல நான் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்க விரும்புறேன். இந்த 10 வருடங்கள் நான் என்ன மாதிரியான ஒரு பயணத்தை தாண்டி வந்திருக்கேன், என்ன மாதிரி அனுபவங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு, நம்மளோட வளர்ச்சி எப்படி இருந்திருக்கு, மக்கள் என் மீதும் என்னோட ப்ராசஸ் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ராசஸ் மீதும் என்ன மாதிரியான நம்பிக்கையை வச்சிருந்தாங்க, அதை பத்தி எல்லாம் இந்த வீடியோல ஒரு 15 மினிட்ஸ் வீடியோல எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ என்னை பத்தி சொல்லணும்னா, என்னோட சொந்த ஊர், பிறந்தது வளர்ந்தது படிச்சது எல்லாமே மதுரையில. 2016ல படிச்சு முடிச்சேன். படிச்சது என்னவோ இன்ஜினியரிங் தான். அந்த காலகட்டத்துல எல்லாருமே இன்ஜினியரிங் மேல ஒரு அளவு கடந்த மோகம். ஸோ எனக்கும் இன்ஜினியரிங். எனக்கு ஏன் இன்ஜினியரிங் அப்படின்னா, எனக்கு இன்ஜினியரிங் படிச்சா அப்ராட் போக முடியும், துபாய் சைடு போக முடியும், நிறைய சம்பாதிக்க முடியும் நிறைய கண்ட்ரிஸ்ல. அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சேன். இன்ஜினியர் ஆகணும்ட்டு இன்ஜினியர் படிக்கல, நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட, நிறைய வருமானம் இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் நான் இன்ஜினியரிங் படித்தேன். ஏன் எனக்கு அந்த எண்ணம் சின்ன வயசுலேயே, ஸ்கூல் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போற வயசுல, ஒரு 17-18 வயசுல ஏன் எனக்கு அந்த ஒரு ஆசை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து ஒரு நெசவாளர் குடும்பத்துல. மதுரை மாவட்டத்துல நிறைய பேர் நெசவாளர்கள், கைத்தறி நெசவு. ஸோ என்னோட 5-6 வயது வரைக்குமே நம்ம ஒரு கூரை வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நிலைமையில தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நகைலாம் வித்து ஒரு சொந்த வீடு அப்பா கட்டினாரு. அதுவுமே ஒரு ரொம்ப சின்ன வீடு. பைக் நிப்பாட்டுறதுக்கு, ஒரு சைக்கிள் கூட நிப்பாட்டுறதுக்கு வழி இருக்காது. ஸோ வீட்டுக்குள்ளதான் எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கணும். பெட்ரூம் இருக்காது. சின்ன வீட்டுல வளர்ந்தது எல்லாமே, படிச்சது எல்லாமே தமிழ் மீடியம்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சது எல்லாமே. ஸோ எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து எனக்கே தெரியாம பெரிய அளவுல பணம் சேர்க்கணும், பணக்காரனா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருந்துச்சு. ஆசைன்னு சொல்றதை விட ஒரு உத்வேகம், ஒரு வெறியோட இருந்துச்சு. ஸ்கூலுக்கு எனக்கு டெய்லி நான் 6th 7th படிக்கிறப்போ ஒரு 3 ரூபாய் இல்ல 4 ரூபாய் கொண்டு போவேன். ஸோ நல்லா ஞாபகம் இருக்கும். ஒரு 2 ரூபாய், ஒரு 1 ரூபாய், 1 ரூபாய் இல்லாட்டி 2 ரூபாய் கொண்டு போயிடலாம். ஸோ அதனால 3 ரூபாய் இல்ல 4 ரூபாய் தான் கொண்டு போவேன். ஸோ 11th 12th படிக்கிறப்போ ஞாபகம் இருக்கு, டெய்லி 5 ரூபாய் கொண்டு போவேன். மோஸ்ட்லி அது எல்லாமே மறுபடியும் கொண்டு போயிட்டு கொண்டு வந்து ஒரு பாக்ஸ்ல நான் சேவிங்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ என்னோட பயணம் தொடங்கினது பாத்தீங்கன்னா, வீட்டுல ஒரு பாக்ஸ், ஒரு அட்டைப்பெட்டியில காயின்ஸ் போட்டு பிக்கி பேங்க் மாதிரி தொடங்கின ஒரு முதலீட்டு பயணம் தான் என்னோடது. வீட்டுல ஒரு பினான்சியலா டைட்டான கண்டிஷன்ஸ் வருது அப்படின்றப்போ, வீட்டுல இருந்து ஒரு சிலிண்டர் வாங்கணும், ஒரு 300 ரூபாய் வேணும், 500 ரூபாய் வேணும்னா எடுத்துக்குவாங்க. மறுபடியும் அதை திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ என்னால என் கையில பணம் இருந்துச்சுன்னா ஐ கேன் சப்போர்ட், என் அப்பா அம்மாவுக்கு கொடுக்க முடியுது. அந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களோட தொடங்கின பயணம். நான் ஸ்கூல் போனது ஒரு 1 or 2 இயர்ஸ் லேட்டரா தான். என்னோட ஏஜ்ல என் கிளாஸ்ல படிக்கிறவங்க எல்லாரும் என்னை விட 2 வயசு 1.5 வயசு சின்னவங்களா தான் இருப்பாங்க. ஸோ நான் 12th படிக்கும் போதே எனக்கு 18 ஆயிருச்சு. ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன் 18ல, ஐ திங்க் 11th or 12thலயே. ஸோ பேங்க் அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், என்னோட பணத்தை எல்லாம் கொண்டு போயிட்டு போட்டு வச்சுக்கலாம். அது எனக்கு ஒரு சந்தோஷம். திறந்து பார்த்தா, ஓபன் பண்ணி பிரிண்ட், பாஸ்புக்ல பிரிண்ட் பண்ணிட்டு வந்தா எனக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, 2000 ரூபாய் இருக்கு, 3000 ரூபாய் இருக்கு. நெட் பேங்கிங்ல பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த லெவல்ல தொடங்கின ஒரு பயணம். இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிச்சதும் எனக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள், அங்க நான் படிச்சது எல்லாமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், எல்லாருமே கிட்டத்தட்ட என்ன மாதிரியான ஒரு சூழல்ல இருந்து வந்தவங்க. அங்க போனதும் சூழல் வேற. ஸோ எனக்கு இன்னும் நிறைய எக்ஸ்போசர் கிடைச்சிச்சு. இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிற ஒரு உலகத்துல நம்ம எப்படி ஏர்ன் பண்ணாம இருக்க முடியும்? நம்ம ஏன் சும்மா படிச்சுட்டு இருக்கணும்? ஸோ நான் படிக்கிற டைம்லயே வந்து
சின்ன சின்னதா ஏர்னிங்ஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். எங்க அப்பாவோட கைத்தறி சேலைகளை ஆன்லைன்ல விற்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணி நிறைய சேல்ஸ் பண்ண அப்ராடுக்கெல்லாம் சென்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இது என்னோட முதல் பயணம். அதாவது சொந்தமா நான் சம்பாதிச்ச ஒரு தருணம். ஒரு சந்தோஷம். 300 ரூபாய் 500 ரூபாய் ஒரு சாரி வித்து கிடைச்சாலே அளவு கடந்த எனக்கு சந்தோஷம். அந்த மாதிரி சேர்த்த பணங்கள் எல்லாம் வந்து முதலீடு பண்ண ஆரம்பிச்சேன். 2016ல படிச்சு முடிச்சதும் சென்னையில ஒரு கன்சல்டன்ட், எஜுகேஷன் கன்சல்டன்டா வேலைக்கு, முழு நேர வேலைக்கு சேர்ந்தேன். அதுல சம்பாதிச்ச பணமும், இன்ஃபேக்ட் எந்த பணமுமே வந்து நான் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். ஃபார்ச்சுனேட் தட் நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை. அப்பா அம்மாவும் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் என் மேல ஒரு நம்பிக்கை, பையன் வந்து பணத்தை சேமிச்சுதான் வைப்பான், வேஸ்ட் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு. ஸோ அந்த பணத்தையும் நான் சேர்த்து வைக்க தொடங்கினேன். ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்த தருணத்திலையும் நான் என்னோட சேமிப்பு பயணம், என்னோட முதலீட்டு பயணத்துல தொடர்ந்து பயணிச்சுட்டு இருந்தேன். ஒரு பெரிய கார்பஸ் என்னால சேர்க்க முடிஞ்சிச்சு ஒரு 1.5 வருட காலத்துல. ஸோ சென்னையில ஒரு ஃபிளாட்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு குடி வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு பிஜில நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அது எனக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். எனக்கு வந்து ஒரு உத்வேகம் கொடுத்துச்சு. நான் வீடு வாங்கினதுனாலயான்றதை விட நிறைய பேர் என்ன புகழ்ந்து பேசினாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க, நீ எப்படி விஷ்ணு சேவ் பண்ண, இப்பதானே வேலைக்கு வந்திருந்தோம், என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீ பண்ணுவ அப்படின்ட்டு. ஸோ அந்த காலகட்டத்தில இருந்து தொடங்கின ஒரு பயணம் தான் என்னோட பயணம். நிறைய பேருக்கு ஒரு வழிகாட்டியா, ஒரு கைடா இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. சின்ன சின்னதா வந்து நிறைய பேருக்கு என்னை விட வயசுல 8-10 வருஷம் மேல இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்கிட்ட கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சாங்க. என் கம்பெனில ஒர்க் பண்றவங்க, ஃப்ரெண்ட்ஸ்ல, ரிலேட்டிவ்ஸ்ல. ஸோ நானும் என்னோட பயணத்தை, என்னோட நாலேஜை ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தோணுன ஒரு விஷயம் தான், இதை ஏன் நம்ம ப்ரொஃபஷ்னலா பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ப்ரொஃபஷ்னலா செய்ய ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ என்ன மாதிரியான தவறுகள் மற்றவங்க செய்யறாங்கன்றது என்னால நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா நான் டே டு டே நிறைய பேர்கிட்ட பேசினதுனால, பிளஸ் நானுமே நிறைய தவறுகள் பண்ணியிருந்தேன். என்னோட முதலீட்டுல அடைந்தது எவ்வளவோ அதே அளவுக்கு இணையான இழந்தது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் என்னோட முதல் 2-3 வருடங்கள் இருந்துச்சு. நிறைய பணத்தை நிறைய இடங்கள்ல குயிக் ரிட்டர்ன்ஸ்க்காக ட்ரேடிங் மாதிரி, இன்ட்ராடே, ஃபியூச்சர் ட்ரேடிங், மற்ற குயிக் மணி பண்ணக்கூடிய விஷயங்கள்ல நானும் இழந்திருந்தேன். நிறைய பேர்கிட்ட பேசுற வாய்ப்பு கிடைக்கிறப்போயும் மற்றவங்க பண்ணக்கூடிய தவறுகளை புரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங் நாலேஜ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு, மற்றவங்களை எப்படி சரியா வழி நடத்தலாம் அப்படின்றது. அதுல இருந்து தொடர்ந்து வந்த பயணம் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு இன்வெஸ்டர் இருக்காரு அப்படின்னா பெரும்பாலும் 25-30 வயசுல அந்த ஒரு சீரியஸ்னஸ் டுவர்ட்ஸ் வெல்த் கிரியேஷனோ மணியை ப்ரிசர்வ் பண்றதோ இருக்கிறது இல்ல. we are emotional. ஃபோன் வாங்குறதுல இருந்து பைக் வாங்குறது, கார் வாங்குறது, ஃபைனல் ஸ்டேஜ்ல வீடு வாங்குறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல தான் நிறைய பேர் இருக்கோம். அண்ட் இந்த வீடு வரைக்கும் நம்ம ஒரு 28, 30, 32 வயசுல வாங்கிட்டோம்னா அதை கட்டி முடிக்கிறப்போ 40, 42 ஆயிருது. தென் ஆஃப்டர் நமக்கு இருக்கக்கூடிய லைஃப் டைம்ல பெரிய அளவுல நிறைய பேரால ரிட்டையர்மெண்ட் சேர்க்க முடியல. ஏன்னா we are taking huge loans. லோன் பெருசா எடுத்துடுறோம். ஸோ என்னோட இன்வெஸ்டருக்கு நீங்க என்ன மாதிரியான தவறுகளை பண்ணக்கூடாது, எப்படி உங்களோட வீட்டை நீங்க பிளான் பண்ணலாம், வீடு வாங்கணும், கார் வாங்கணும்னா எப்படி பிளான் பண்ணலாம், உங்களோட நிதி இலக்குகளை, குழந்தைகளோட படிப்புக்கு, குழந்தைகளோட வெட்டிங்க்கு எப்படி நீங்க எஃபர்ட்லெஸ்ஸா ஈஸியா போதுமான அளவுக்கு சேர்க்க முடியும், உங்க ரிஸ்கை எப்படி ஹேண்டில் பண்றது, இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு போதுமான அளவுக்கு நாலேஜ் கொடுத்துட்டு, அவேர்னஸ் கொடுத்துட்டு. ஏன் நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, நிறைய பேர் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க, இது பத்திய போதுமான அவேர்னஸ் இல்லாம. ஸோ என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஒரு ஹை ரிஸ்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க
போயிருக்காங்க, அவங்களுக்கு அது முழுமையா புரியாததுனால. ஒரு கொஞ்சம் ஏறிடுச்சு, ப்ராஃபிட் வந்துருச்சு சார் எடுத்துடலாமா, கொஞ்சம் குறைஞ்சிருச்சு லாஸ் ஆயிரும் போல எடுத்துடலாமா, அந்த மைண்ட் செட்ல இல்லாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால டே 1ல இருந்து உங்களோட நாலேஜ்ல நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் என்னோட இன்வெஸ்டருக்கு நான் அவங்களோட முதலீட்டு பயணத்தை தொடங்க சொல்றேன். ஸோ இது என்னோட அப்ரோச். ஒரு டீச்சரா உங்க கூட சில மணி நேரங்கள் இல்ல சில நாட்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கு அப்புறம் தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கைட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரா உங்க கூட நான் இருந்துட்டு இருக்கேன். ஸோ இது ரொம்ப வெற்றிகரமா போச்சு. என்னோட துறையில நிறைய பேர் பாத்தீங்கன்னா வயசு அதிகமா இருப்பாங்க. 20-30 வருடங்கள் ஏதாச்சும் ஒரு துறையில, குறிப்பிட்ட நிதித்துறையில, பேங்க்ஸ்ல, இன்சூரன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. நான் பாத்தீங்கன்னா என்னோட அனுபவங்கள், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் இத மூலாதாரமா வச்சுக்கிட்டு தொடங்கின ஒரு பயணம் 10 வருடங்களை தாண்டி இருக்கு. ஒரு நெசவாளரோட மகனாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல, தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்ச ஒருத்தரோட அட்வைசரில இன்னைக்கு இந்தியா முழுக்க, உலகம் முழுக்கல இருந்து அவ்வளவு பேர் நம்ம கூட இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட நிதி இலக்குகளை ஸ்மார்ட்டா, ஹை ரிஸ்க் இல்லாம எவ்வளவு பெஸ்ட் ரிட்டர்ன் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு ரொம்ப மூலாதாரமா இருந்தது என்னோட ஏர்லி ஸ்டேஜ்ல என் கூட பயணத்தை தொடங்கின நண்பர்கள், என்னோட கம்பெனில ஒர்க் பண்ணவங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ஏர்லி ஸ்டேஜ்ல யூடியூப் வீடியோஸ் மூலியமா என் கூட பயணம் செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டா, என்னோட வெல்விஷரா என் கூட பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க சப்போர்ட் இல்லாம இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்க முடியாது. ஸோ எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த பயணம் வந்துட்டு மேலும் ஸ்ட்ராங்கா, இன்னும் பெரிய அளவுல வளர்ச்சி நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நம்ம தொடங்குறப்போ நமக்கு டீம் மெம்பர்ஸ் இல்ல, பெர்மனன்ட் ஆஃபீஸ் ஸ்பேஸ் இல்ல. இன்னைக்கு நம்ம பெரிய அளவுல வளர்ந்துட்டு இருக்கோம். ஆஃபீஸ் ஸ்பேஸ் சென்னையில இருக்குது, பெர்மனன்ட் ஆஃபீஸ். நமக்கு டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. நம்மளோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து அவங்களோட ரிட்டர்ன்ஸ் ரியலைஸ் பண்றாங்க. நம்மளோட ப்ராசஸ், ஒரு மார்க்கெட் கீழே இருக்கிறப்போ என்ன பண்றோம், ஏறுறப்போ என்ன பண்றோம், கோல்டு திடீர்னு ஏறுறப்போ எப்படி ரியாக்ட் பண்றோம், ரியல் எஸ்டேட் எப்படி ஹேண்டில் பண்றது, இது எல்லாமே நீங்க ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்தக்கு அப்புறம் நீங்க இதை பிராக்டிக்கலா ரியலைஸ் பண்றீங்க. பேச்சுவார்த்தையில மட்டுமே பார்த்ததை இப்போ ரிசல்ட்டாவே நம்மளால பார்க்க முடியுது. ஸோ எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் என்னோட பெரிய நன்றி. எல்லாரும் சேர்ந்து வளர்றதுக்கு என்னோட முயற்சியும் இருக்கு, உங்களோட முயற்சியும் இருக்கு. சேர்ந்து பயணிப்போம். நன்றி.